வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேயே பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்குங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இந்த டைமில் ஃபாஸ்ட்டாக சேர்த்து விட்டுடலாங்க. என்ன மாதிரி டிசைன் ஃபாஸ்ட்டாக வேணால் எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி கூட வாங்கி கொடுக்கலாம், இல்லை நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃபாஸ்ட்டாக. இன்றைக்கி நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுடலாங்க. உப்பு சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இது மாதிரி கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகணும். ரொம்ப குழன்னு வேக விட்டுறாதீங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு இப்படி கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா குழஞ்சிருங்க ரொம்ப. இந்த பதம் ஓகே. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வடிகட்டிடலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டு இந்த மாதிரி பண்ணணுங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டா நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துலாங்க. பாருங்கள், நம்ம ஃபாஸ்ட்டாக ஆல்ரெடி வேக வச்சு தான் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம வடிகட்டிட்டு திரும்ப எண்ணெய் சேர்க்கணுங்க. அப்போ தான் பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இது ஓகே இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாங்க. நான் சிக்கன் இதில் சேர்க்கறதுனால சிக்கன் நான் சிக்கன் பக்கோடா எப்படி செய்வோம் இல்லைங்களா, சிக்கன் கபாப்பு, அந்த மாதிரி நான் எல்லா மசாலாவும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். போய் நம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாங்க. வாங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா கலர் வந்துடுச்சு, வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த சிக்கன் 65 போட்டு அந்த தவாவிலே தாராளமாக இருக்கும். எனக்கு அந்த தவா தான், அதனால் அதையே வச்சுக்கிறேங்க. இப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். நம்ம அதில் பூண்டு சேர்த்துருக்கோம். நமக்கு அந்த பூண்டு இஞ்சி அந்த எண்ணெயில் வதங்கிறது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டோம்னா தான் இந்த மாதிரி பாஸ்தாவுக்கு, சிக்கன் ரைஸ் அதுக்கெல்லாம் நல்லா வரும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு கொஞ்சம் நல்லா செவரட்டுங்க. செவந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுடலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகா இருந்தது இல்லைங்களா, அதையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ நமக்கு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரணும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வதக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோவை சேர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோவை சேர்க்கலாம். இது என்னோட ஸ்டைலுங்க. நான் வீட்டில் இப்படி தான் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நான் இன்னொரு தடவை ரோடு ஸ்டைல் ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு நான் போடுறேன் வீடியோ. இது என்னோட ஸ்டைல்லையும் ஒரு தடவை போடலான்னு என்னோட ஆசை, அதனால போடுறேன். நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போது வெளியிலலாம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக முடியும் உங்களுக்கு. ஒரு சண்டே டைமில் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துலாங்க. அப்போ தான் டொமேட்டோ நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாங்க.
பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாவை கொட்டி கிண்டிடலாம். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாவை சேர்த்துடலாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா தாராளமாக இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கணுங்க. சின்னதாக இருந்தால் நமக்கு கிண்ட கொள்ள ரொம்ப நான் எந்த ஒரு ஃபுட் கலரோ எதுவும் சேர்க்காமல் செய்கிறேங்க. இதில் ரோட் கடை இதுனாக்கா நம்ம வந்து அதை சாஸு அதெல்லாம் சேர்க்கணும். நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். ஒரு நாளைக்கு போடுறேன் நான் ரோட் சைடு ஃபாஸ்ட்டாக சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்து விட்டுருங்க. உப்பு சேர்த்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே திருப்பிட்டு லைட்டாக மிளகுத்தூள் தூவி விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மிளகுத்தூள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்து விட்டுறேன் நான். பாருங்கள் சிக்கன் ஃபாஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.